மகளிர் நலச்சங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா 26/1/2026 திங்கட்கிழமை அன்று மதியம் ஆவின் மகளிர் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை பெரம்பூரில் உள்ள அன்னதான சமாஜம் அரங்கில் சிறப்பு கூட்டமும், அதனைத் தொடர்ந்து ஆவினில் பணிபுரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சிவகாம சுந்தரி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் மாணிக்கவள்ளி வரவேற்புரை நல்கினார். சிறப்பு விருந்தினராக பி. வனிதா டிஜிஎம் அவர்களும் புலவர் கலியன் சம்பத்தும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கவியரங்க நடுவர்களாக புலவர் கலியன் சம்பத்தும் புலவர் நாகராஜனும் இணைந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கவிதை போட்டி நடத்தி போட்டியில் பங்கு கொண்ட அனைவரும் அருமையாக கவிதை படித்ததாக பாராட்டினர். ADZAP எனும் விளம்பர போட்டியை வைதேகி, ராமநாராயணன் இருவரும் சிறப்பாக நடத்தினர். மற்றும் இசை நாற்காலி, எலுமிச்சம்பழம் ஸ்பூனில் எடுத்து வருதல், பாட்டுக்கு பாட்டு ஆகிய போட்டிகளும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் சிவகாம சுந்தரியுடன் துணைத் தலைவர் மாணிக்கவள்ளி, செயலாளர் கல்பனா, பொருளாளர் ரேவதி, இணை பொருளாளர் பிரசில்லா, இணை செயலாளர்கள் தாட்சாயினி, சுஜிதா, செல்வராணி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜஸ்ரீ, ஈஸ்வரி, தீப சௌந்தரி, சுசீலா, அர்ச்சனா, ஹேமலதா ஆகியோர் சிறப்பாக பணியாற்றினர். ஆவின் மகளிர் நலசங்கத்தின் தலைவர் சிவகாம சுந்தரி அவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் உலக மகளிர் தினம் 9/3/2026 அன்று சென்னை தியாகராய நகர் பசும்பொன் தேவர் மண்டபத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் என்றும், பரிசுகளும் கோப்பைகளும் மாண்புமிகு பால்வள அமைச்சர், நிர்வாக இயக்குனர், இணை நிர்வாக இயக்குனர், பொது மேலாளர், நிர்வாகம் மற்றும் உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் வழங்கப்படும் எனவும், இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு மகளிர் தின விழா, அடுத்த ஆண்டு வெள்ளி விழா இதைவிட மிக சிறப்பாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார். மேலும் மகளிர் தின விழாவில் ஆண்டுதோறும் முதியோர் இல்லம், மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லம் போன்ற பல இல்லங்களுக்கும், விழிப்பார்வை திறன் இழந்தவர்களுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கும் பல உதவிகள் செய்யப்படுவதாகவும், எங்கள் சங்க உறுப்பினர்கள் இதற்கு மனம் வந்து உதவிகள் செய்து வருவதாகவும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு பொருளாளர் ரேவதியும் இணை பொருளாளர் பிரசில்லாவும் இணைந்து நன்றியுரை வழங்கினர். ஆவின் மகளிர் நல சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற 24ஆம் ஆண்டு மகளிர் தின விழா வருகின்ற 9/3/2026 அன்று சிறப்பாக பசும்பொன் தேவர் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன் ஆண்டுதோறும் நாங்கள் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பல்வேறு போட்டிகள் வைப்போம். அதே போல இன்று குடியரசு தின நாளிலே, உலகமே போற்றுகின்ற இந்த குடியரசு தின நாளிலே குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கவிதை போட்டி, லெமன் அண்ட் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாப்புல ஆட்ஸாப் போன்ற பல்வேறு போட்டிகளை, அந்தாட்சரி, இந்த மாதிரி பல போட்டிகளை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் வெற்றி கோட்டினை தொட்டவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், மதிப்புக்குரிய நிர்வாக இயக்குனர் மற்றும் உள்ள அதிகாரிகள் முன்னிலையில் பரிசுகள் வழங்குவோம்.
இதை தவிர நாங்கள் மகளிர் தின விழாவில் முதியோர்களுக்கும் கண்கள் தெரியாத கண்மணிகளுக்கும் வறுமை கோட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் பல பேருக்கும் நாங்கள் அன்று உதவிகள் செய்கின்றோம். இதற்கு எங்கள் ஆவினில் பணிபுரியும் அனைத்து தோழர்களும் தோழிகளும் நன்கொடை அளித்து விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அடுத்த வருடம் வெள்ளி விழா என்பதனால் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் டிஜிஎம் ஃபினான்ஸ் வனிதா மேடம் அவர்கள் சில ஆலோசனைகளை கூறினார்கள். மற்றும் கவியரங்கத்தை நடத்துவதற்கு வந்திருக்கின்ற நடுவர்கள் புலவர் கலியன் சம்பத் அவர்களும் புலவர் நாகராஜன் அவர்களும் இன்று கவிதை பாடினவர்களை பற்றி சிறப்பாக பாராட்டி கூறினார்கள். ஆவினில் பணிபுரிகின்ற நாங்கள் வெறும் எழுதுகோலும் மிஷினரியும் மட்டும் இல்லாமல் கவிதையும் பாடுவோம் என்பதை புலவர்கள் இன்று மனதார பாராட்டி கூறினார்கள். என்னுடைய பெயர் சிவகாம சுந்தரி, ஆவியின் மகளிர் நலச்சங்க தலைவர். மாணிக்கவல்லி சங்கத்தின் துணைத் தலைவர், கல்பனா சங்கத்தின் பொதுச் செயலாளர், ரேவதி சங்கத்தின் பொருளாளர், லிட்டில் சுஜிதா இணைச் செயலாளர், தாட்சாயினி இணைச் செயலாளர், அர்ச்சனா செயற்குழு உறுப்பினர், பிரசில்லா இணை பொருளாளர் மற்றும் சிலர் வாலண்டரி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் ஒற்றுமையாக பாடுபடுவதால் எங்களுடைய சங்கம் சிறப்பாக நாள்தோறும் வெற்றி நடை போடுகிறது. எங்களுடைய அனைத்து அதிகாரிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று கூறி பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன். ஆஃபீஸு, ஃபைலு, வீடு, சமையல் எல்லாம் பசங்க எல்லாம் ரொட்டீனாக இருக்கு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கூல்லலாம் சாதிக்க முடியாது வந்து ஆஃபீஸில் ஒரு சாதனை. ஏன்னா கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் ஸ்கூல்லலாம் படிக்கிறச்சே 3000 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போது 200 பேர் 300 பேருக்கு காம்படிஷன் வச்சா அட்லீஸ்ட் அதில் ஒரு 100 பேராவது வரணும். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை சில பேரால் வர முடியல. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகள். அப்புறம் வந்து மேடம் இந்த வாட்டி கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மேடம். ஏன்னா இந்த 25th கிராண்டாக பண்ணலாம். என்னென்ன செலவு பண்ண முடியும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த இன்க்ரீஸ்க்கு ஒன்றும் ஸ்டெப்ஸே எடுக்கிறது இல்லை நம்ம. மேடம் ஃபஸ்ட்டு எல்லோரையும் லைஃப் மெம்பர்ஷிப் ஆக்கினாங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்தவங்கலாம் யார் லைஃப் மெம்பர் வாங்கினாங்கன்னு தெரியல, பேட்டர்ன் ஆனாங்கன்னு தெரியல. அதுமாதிரி மேடம் கிட்ட கேட்டேன், மேடம் இப்போ இதை வச்சு செலவு பண்ணுறீங்களே அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்புறம் தான் மேடம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கான்ட்ரிபியூஷன் கலெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. அப்போல்லாம் டெபாசிட்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ டெபாசிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மேடம் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதுனால நிறைய போட்டி வைக்கிறது தப்புன்னு சொல்ல, பட் நம்ம வந்து கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்னென்ன வகையில் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பான்சர்ஷிப் கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் அடுத்த வருஷம் நல்லா கிராண்டாக கொண்டாடலாம். அதுக்கு தான் மேடமுடைய இது. சரி, உழைக்கும் படை பெண்ணு, உன் இனம் கடந்து வந்த பாதையிலே கணக்கில்லா தடைக்கற்கள், கலங்க வைக்கும் காட்டாறுகள் அனைத்தையும் அன்பாலே சகித்துக் கொண்டு அமிலமாய் சுரக்கின்ற கண்ணீரையும் ஒன்றுமில்லை என்ற ஒற்றை வார்த்தையிலே மறைத்து குடும்ப நலனுக்காய் உன் நலம் இழந்து தியாகியாய் வாழ்ந்து நீ கண்ட சுகம் என்ன? உடைத்தெறி அனைத்தையும் சகித்துக் கொள்ள பிறந்த இனம் பெண்கள் அல்ல, சாதிக்க பிறந்த இனம். என்றுமே வாழ்வோம் இனிது இன்பம் விதைக்கும் வழியில், என்றுமே வாழ்வோம் இனிது இன்பம் விதைக்கும் வழியில். நேர்மை நம் நடை, நம்பிக்கை நம் நிழலு. நேர்மை நம் நடை, நம்பிக்கை நம் நிழலு. காலம் சோதித்தாலும் கலையாத துணிவுடன், கனவுகள் மலர்கின்றன கண்ணீரின் பின்னால். கனவுகள் மென் சொல்லால் உள்ளம் கவர வல்லவர், பெண்மை உடைக்கும் படை என்றாரே வள்ளுவர்.
மென் சொல்லால் உள்ளம் கவர வல்லவர், பெண்மை உடைக்கும் படை என்றாரே வள்ளுவர். இத்தனை காலம் பொன்னாயிருந்தா இப்படிதான் என்று சொன்னீங்களே, இத்தனை காலம் பொன்னாயிருந்தா இப்படிதான் என்று சொன்னீங்களே, இன்று நாங்க சொல்வோம் பொன்னாயிருந்தா இப்படிதான். இனிது ஆள்போல் நிலைத்து அகில் போல் மனம் வீசி வேம்பு போல் வேரூன்றி வாழை போல் பயனுடன் வாழ்வது இனிது. சிங்கம் போல் கம்பீரமும் சிறுத்தை போல் விரைவும் தேக்கு போல் உறுதியும் தேன் போல இனிமையுடன் வாழ்வது இனிது. மானை போல் நற்பண்புகளும் யானையை போல் வலிமையையும் எறும்பு போல் சுறுசுறுப்பும் காகம் போல் பகிர்ந்துண்டும் வாழ்வது வாழ்க்கைக்கு இனிது. நாணமும் அச்சமும் நகையென கொண்டவள் நாற்றிசை ஆள கிளம்பிவிட்டாள். மெல்லியல் என்றொரு பிம்பத்தை சுமந்தவள் மேதினி உடைக்க துணிந்து விட்டாள். அடுக்களை புகையினில் தொலைந்த கனவுகளை அறிவெனும் தீயால் மீட்டெடுக்கிறாள். சங்கி மனத்தனில் மாசு நீங்கி வாழ்ந்திட துணிவோர் தமக்கு வாழது உரைக்கும் நல்ல மஞ்சளை சொற்கள் வேண்டாம். காடுகள் மலைகள் தாண்டி கடுத்தவம் புரிய வேண்டாம். ஆகாயத்தில் விமானிகளாக மற்றும் விண்வெளியிலும் பால் படித்துள்ள பெண்மை, இப்புவியில் முப்படையிலும் பெண்மை, ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்கும் பெண்மை, உலக கிரிக்கெட் போட்டியில் வென்று சாதனை படைத்துள்ள பெண்மை, ஊர் உறக்கமின்றி தன்னுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பாடுபடும் பெண்மை. இனிதாய் வாழ வைக்கும். ஆயிரம் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆவின் மகளிர் நல சங்கத்தில் உள்ள உங்களால் தான் எங்களால் இனிமையாய் வாழ முடிகிறது. இடி என பல துன்பங்களும் பெண்மையை அடக்கிய நேரம் அதை உடத்தெரிந்து வாழ்வோம் இனிதாய். ஈடு இணையில்லா பெருமையுடன் என்றும் வாழ்வோம் இனிதாய். உன்னை குப்பை என்று வீசியவர்கள் முன்னால் நீ கோபுரம் என்று உயர்ந்து காட்டு. ஊரார் போற்ற தடைகளையும் சோகங்களையும் வலிகளையும் சுமைகளையும் தகர்த்து என்று வாழ்ந்து இனிதாய் வாழ்ந்து காட்டு.